சார், இவன் தான் மாப்பிள்ளைய கடத்திருக்கணும், அதுல டவுட்டே இல்ல சார். இப்ப உங்க முன்னாடி பேசினா பாத்தீங்களா? இந்த மாதிரி பேசிய எல்லாரையும் மயக்கிறவன் சார். எல்லார்கிட்டையும் நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்கான். இவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் முட்டிய கட்டுங்க சார். உண்மை தானா வெளியில வரும். முருகா, அநியாயமா என் பேர மேல பழிய போடுறாங்களே. இந்த பழியிலேருந்து என் பேரனை காப்பாத்து. உன்னதப்பா நம்பி இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், டிரைவர் தம்பி ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் அவரால் எங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. எந்த கெடுதலும் நடந்ததில்ல. வீணா அவர் மேல சந்தேகப்படாதீங்க. மாப்பிள்ளை நிச்சயமா அவர் கடத்திருக்க மாட்டாரு. சார், உங்களை எனக்கு நல்லா தெரியும். மேடம் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரே குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க. எனக்கே இது குழப்பமா இருக்கு. உங்கள் பொண்ணே இவரை சந்தேகப்படுறாங்களே. மேடம், இவரை ஸ்டேஷனில் வச்சு தான் நாங்கள் விசாரிக்கணும். இப்படி மண்டபத்தில் வச்சு விசாரிச்சா சரியாக வராது. நான் இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். தாராளமா கூட்டிட்டு போய் விசாரிங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் டிரைவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ மேல கையெல்லாம் வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இல்ல மேடம், விசாரிக்க தான் கூட்டிட்டு போறோம். வேற ஒன்றும் பண்ண மாட்டோம். போலாம். ஸ்டேஷன் வரைக்கும் கூட வாங்க. ஈஸ்வரி, என்னம்மா நீயே ராஜாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்ட? அப்புறம் ரேவதி கல்யாணம் எப்படி நடக்கும்? ரேவதிக்கு என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல லாயரை வச்சு நான் திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ, இந்த கல்யாணத்துல மேல மேல சிக்கல் வந்துகிட்டே இருக்கே. எல்லா சிக்கலையும் நான் சரி பண்ணிடுவேன். நீங்க பொறுமையா இருங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட். பரவாயில்ல சார், நான் வரேன் சார். வாங்க சார். சொல்லுங்க வக்கீல் சார், என்னாச்சு? மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸே உங்க டிரைவரை கூட்டிட்டு வந்து மண்டபத்துல விட்டுருவாங்க மேடம். அப்படியா? சரி, தேங்க்யூ. ஓகே மேடம். வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். இவரை விசாரிச்சிட்டீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா? விசாரணை முடிஞ்சிடுச்சா? விசாரணை முடிஞ்சது மேடம். இவருக்கும் மாப்பிள்ளை காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு மேடம். சூப்பர். அதை வேற யாரோ தான் செஞ்சிருக்காங்க. இவர் மேல இருந்த சந்தேகம் ரூல்ட் அவுட். அதான் இவரை விட்டுட்டு போலான்னு வந்தேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். சார் பரவாயில்ல சார், உங்க வேலையை தானே நீங்க செஞ்சீங்க. வரேன் மேடம். மாப்பிள்ளை யார் கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு இன்னும் தெரியல மேடம். எல்லா செக் போஸ்ட்டுக்கும் அலர்ட் கொடுத்துருக்கேன் மேடம். 2 டீம் தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வரேன் மேடம். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா விசாரிச்சிங்களா? ஏன்னா இவன் தான் என் குழந்தை கடத்தி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையா ஒத்துக்குவான். ஆமா சார்,
நீங்க அவனை லாக்அப்ல வச்சு நல்லா வெளுத்திருந்தா கண்டிப்பா உண்மையை சொல்லியிருப்பான். நீங்க ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். சார், இவன் சரியான கல்லூரி மங்க சார். அவ்வளவு சீக்கிரம் உண்மையை ஒத்துக்க மாட்டான். அடிச்சு விசாரிக்கணும் சார். மாமா எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த வெள்ளை பிங்கான மூக்களை குத்திடுவோம் மாமா. மேடம், எப்படி விசாரிக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேணாம். ஓகே, நல்லா விசாரிச்சிட்டோம். அப்படி விசாரிச்சதுல இவர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன்னை இந்த கோலத்துல தனியா பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. நடந்த எதுக்குமே நீங்க காரணம் இல்ல. ஏன் விதிதான்னு சொல்லணும். காரணம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போடும். நடந்தது நடந்து போச்சு. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னு மட்டும் யோசிக்கலாம். இது பாரு, அந்த மகேஷ் என்ன ஆனானே தெரியல. சொல்லிக்காம மிஸ் ஆயிட்டான். போலீஸும் தேடி பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இனிமே அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதே சமயம் மணமேடை வரைக்கும் என் பொண்ணு வந்துட்டான். அதனால எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நிக்க கூடாது. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன். ரேவதி, கரெக்டு தான் அத்தை. மணமேடை வரைக்கும் வந்துட்டு இந்த கல்யாணம் நின்னுட்டா அது நம்ம ஃபேமிலிக்கு தான் அத்தை அசிங்கம். ஆனா அதுக்கு என்ன பண்ண போறீங்க அத்தை? நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு அத்தை? நம்ம டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்கறதா முடிவு பண்ணிட்டேன்.